உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் கடகராசிக்காரர்களே, இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு 2025 வருட தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, தப்பிப்பேனா மாட்டேனா, அஷ்டமச்சனையிலேருந்து பட்டதெல்லாம் போதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சுனாமியில் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு வந்தாச்சு. இனிமேவாது தப்பிப்போமா மாட்டோமா, திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது போரெலாம் மூளப்போதா இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு குழப்பத்தோடனும் அதெல்லாம் போயிடுச்சு போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே அப்படி நம்பிக்கை வார்த்தையை சொல்லிக்கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசி நேயர்களே, இந்த விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்பாடி அப்படி நிம்மதி ஒரு பெருமூச்சு விடலாம். அந்தளவுக்கான சூப்பரான டைம் பீரியடாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு வந்து ஆசை. நான் திரும்பவும் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க, கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், தாண்டி டேக் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் தான் அவ்வளோதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இப்போது பார்க்கக்கூடிய இந்த புத்தாண்டு கோச்சார கிரக நிலையின் அடிப்படையில் வைத்து பார்த்தோமே ஆனால், கிட்டத்தட்ட இது வரைக்கும் அஷ்டமச்சனியில் உங்களை உயிரை மட்டும்தான் மிச்சம் வச்சுருக்காரு இல்லை, அப்படி தான் உண்மையாக சொல்லணுன்னா. அதுதான் பணத்தை பிடுங்கினாரு, குடும்பத்தை பிடுங்கினா, மானத்தை வாங்கினாரு, மரியாதையை வாங்கினார், எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் இதையும் எடுத்துக்கப்பா போனால் போகுது எங்களுக்கு முடியல அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டு, எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பர்சனை கூட ஒரு வழியாக ஷேக் பண்ணி குழப்பி ஒரு மாதிரி ஆக்கி விட்ட சனி என்ன பண்ண போகிறாரு, மிஸ்டர் சனி அப்படியே நகர்ந்து லாபத்தில் போய் அமரப்போகிறார். 8ஆம் இடத்துல இருந்த சனி அப்படியே போய் லாபத்தில் அமர்றதில்ல, அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலான்னு தான் ஆசை. ஆனால் ராகு சும்மா இருப்பாரா? இயல்பாகவே நான் சொல்லுவேன், கடகராசி அப்படின்னாலே கற்பனை திடம் அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பார்கள். இங்கே உட்காந்துட்டு நிலாவில் இருக்கிற ஆயா அடை சுட்டுறதை போய் எப்படி விற்கலாம்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு கற்பனை திறன், அந்தளவுக்கு மனோதிடம், ஒரு விஷயத்தை பெருசாகவே யோசித்து பெருசாகவே செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களாக. அவர்களுக்கு இந்த 2025 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், பிளானட்டரி பொசிஷன் பார்க்கும்போது குரு 12க்கு போகிறாரு. குரு 12க்கு போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை விட்டுருவோம். திரும்ப இப்படியே பார்த்தோன்னா சனி 8லேருந்து 9க்கு போகிறாரு, அதையும் கூட விட்டுருவோம். இந்த பக்கம் 10 2ல் கேது வரப்போகிறார், 8ல் ராகு வரப்போகிறார். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு மட்டும் என்ன கடகராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்லக்கூடாதுன்னு ஆசையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அப்போது எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 8ல் ராகு வர்றாரு அப்படின்ற போது உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். பழகிற மனிதர்களிடம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் மாமனார் வீடு மாமியார் வீடு 7க்கு 2 தான் 8. அப்போ மாமனார் வீடு மாமியார் வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன பஞ்சாயத்து வருவதற்கான நேரமாக இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள் வயப்படுதல், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் காசு கிடைக்க போகுது. ஒன்றும் பெருசாக கவலைப்படணும். ஏன்னா அப்புறம் குருவோட பார்வை வேறு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, இன்சூரன்ஸ் பணம்லாம் இந்த லட்சக்கணக்கில் வரப்போகுது. ராகுனாலே பிரம்மாண்டம், குரு அதோட பிரம்மாண்டம். அப்போ குருவுடைய ராகுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு என்ன, இன்சூரன்ஸ் மூலமாக லட்சக்கணக்கில் பணம், இன்னும் நிறைய பேருக்கு கோடிக்கணக்கில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. நம்புங்க, கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பணம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பைசல் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல காசு வந்தோடனே இது வரைக்கும் வாங்கினவங்களாம் விட்டுருவாங்களா, எனக்கு கொடுன்ற மாதிரி உங்களை போட்டு நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக வியாபாரம் அப்படின்ற இடத்துல செக் வச்சார், அதில் தப்பிக்க விட்டவங்கள உடம்பு அப்படின்ற இடத்துல பயங்கரமாக செக் வச்சார், அதில் தப்பிச்சவங்கள குடும்பம் அப்படின்ற இடத்துல செக் வச்சார். இந்த 3 இடத்துலையும் வச்சு செஞ்சு அனுப்பி உங்களை ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றியிருக்காரு மிஸ்டர் சனி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ ராகு என்ன பண்ணுவார்னா, நான் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு கோட் சொன்னேன், உங்களுடைய கனிவான பேச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, கருணையான பேச்சு. ஏன்னா
யாராவது வந்து உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொத்தையே எழுதி கொடுக்க ஆசைக்காரங்களாம் யாருன்னா கடகராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு வந்து அடுத்தவர்களை நம்பி 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 ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா கடகன்னாலே அம்மா தாங்க. வீட்டில் அம்மாவை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க தான் ஆளுமையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடகராசிக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. சில சமயம் ரொம்ப தாய் உள்ளமாக இருப்பாங்க, சில சமயம் ரொம்ப கராராக இருப்பாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் உங்களை அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த தடவை எதில் கவனமாக இருக்கணும்னா பண விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக கடகராசி இருக்குது. பார்ட்னர்ஷிப்பு, இது வரைக்கும் இருந்த பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு பிரிவு ஏற்படுவதற்கோ இல்லை புதிய பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழகிற மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும். அவங்க சரியா தப்பா இதெல்லாம் பார்த்துட்டு கவனமாக இருக்கும். கிட்ட இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா உங்களை வந்து புதக்குள்ள தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பார். உட்காந்த இடத்துல உட்காந்து பணம் சம்பாதிக்கலாமா, 1 போட்டால் 2 வரும், 2 போட்டால் 10 வரும் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து தூண்டி விட்டு வேலையே செய்யாமல் எப்படி காசு வர வைக்கிறதுன்ற மாதிரியான முகாந்திரங்கள்லாம் உங்களுக்கு காட்டி அதை 4 பேர் மூலமாக சொல்ல வச்சு அதை உங்களை நம்ப வச்சு இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு போகிறதுக்கான டைம் பீரியடை க்ரியேட் பண்ணிடுவார். கவனம் கவனம் கவனம். எப்பயுமே உழைக்காமல் ஒற்ற படம் நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது இல்லையா? அதில் கவனமாக இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் சரி, நான் உழைக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ராகு கேதுவெல்லாம் பின்னாடி புறமுது விட்டு ஓட வச்சிடலாம். ஆனால் நம்ம சும்மா இல்லாமல் சந்திரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆஹா இப்படி உட்காந்த இடத்துல இப்படி கல்யாண மண்டபம் கட்டினா இவ்வளோ வருமா, உட்காந்த இடத்துலேருந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வருமா, உட்காந்த இடத்துலேருந்து நம்ம வெறும் முதலாளி மட்டும் ஆனால் போதும் மற்றவங்களாம் வேலை செஞ்சால் இவ்வளோ வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு விட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக பெரிய பண இழப்பு வருவதற்கான காலமாக இருக்குது. கவனமாக இருங்கள். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமச்சனி வீதியை போகும்போது அங்கே வந்து சனி உட்காந்துருக்கிற இடம் ஒரு 4 கிரகத்துடைய சேர்க்கை, 10 கேதுவுடைய பார்வையோடு உட்காந்துருக்காரு. 2ல் வந்து கேது உட்கார போகிறாரு, 8ல் வந்து ராகு வர போகிறாரு. அப்படின்ற போது குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பம் வருது, வருமானம், தனம், தொழில், வாக்கு, நேத்திரம், நிறைய பேர் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக கடகராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ நல்லதே நடக்காதா அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்க போகுது, இது மட்டும்தான் கொஞ்சோண்டு கெட்டது நடக்க போகுது. அதை முதலையே சொல்லிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிப்பீங்கள்ல. யூஸ்வலி கடகத்துக்கு எப்படின்னா என்ன சமைக்க போகிறோன்றத காலைல 6 மணிக்கே சொல்லிடணும். அப்போ தான் வந்து 12 மணிக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் முன்னாடி என்ன சொல்ல போகிறேன், வர நெகட்டிவ்லாம் முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் பாசிட்டிவாக சொல்ல போகிறேன். பாசிட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் இடத்திற்கு குரு வருதல் நல்லதா அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி தான். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது விரயம், அது சுப விரயத்தை கொடுக்க போகிறாரு. குருவே சுப பிளானட் தான். அப்போ என்ன பண்ணுவார், இது வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து லோன் கேட்டு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, குருனாலே பேங்கர் தான் இல்லை, அப்போ எந்த இடத்துல நீங்கள் லோன் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேரும் இந்தான்னு கொண்டு வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்க போகிறாங்க. பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய கடன் அடைய போகிறது. 4ஆம் இடம் இயங்க போகிறனால நிறைய பேர் வீடு, வனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் வண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கலைன்னா புது வீடு ஒன்று வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. இடம் வாங்குறதுக்கான நேரம்லாம் அதிகமாக இருக்குது. நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஏன்னா புதன் வீட்டில் தான் வந்து குரு உட்காந்துருக்காரு. புதன்னாலே பத்திரப்பதிவு. அப்போ நிறைய பேருக்கு வந்து அங்கே தான் உங்களுடைய குரு உச்சமடையக்கூடிய வீடே கடகம் தான். அப்போ அந்த இடத்துலலாம் வந்து நிறைய பத்திரப்பதிவு நடப்பதற்கான நேரம், நிறைய கோல்டு பாண்டெல்லாம் வாங்கி வச்சு சேவ் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துகிறார்களோ அவங்க முன்னாடி இந்த ஓப்பன் பண்ணி கேட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுந்து நிற்கக்கூடிய விஸ்வரூபமாக தான் இருக்குது இந்த தடவை. இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பேச்சில் மிக 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 கவனம். ஏன்னா சூரியனோட வீட்டில் வந்து கேது உட்காரும்போது ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. யூஸ்வலி கடகத்தை வந்து நாங்கள் அப்படியே கூலாக அழகாக துருதுருப்பாக உட்காந்து பேசுகிறத கேட்டுட்டு திடீர்னு எனக்கு அது வேணாம் இது வேணாம் சாமியாவது பூதமாவதுன்னெலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான பேச்செல்லாம் கேது வந்து பேசுறதுக்கு கொடுப்பாரு. ஆனால் நம்மளால் குரு சும்மா விடுவாரா? ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கால்குலேஷன் படி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அதிலலாம் வந்துட்டு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து கடகத்திற்கு அதிச்சாரமாக குரு பயிற்சி ஆவார். கடகம் அப்படின்ற வீடு குரு உச்சமடையக்கூடிய வீடு. அந்த இடத்துல குரு வரும்போது உச்சமடையக்கூடிய குருவோட எனர்ஜி அப்படின்றது சூப்பராக இருக்குது. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட். எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, எதை பண்ணால் நீங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிங்களோ அதை கொடுப்பதற்கான கரெக்டான டைம் பீரியடாக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதற்கான எல்லா விஷயங்களும் தெரிய போகுது. சூப்பராக இருக்குது. நிறைய விஷயம் பைசல் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்த கடன்லாம் கடன்லாம் வரப்போகுது. கொடுக்க வேண்டிய கடன்லாம் கொடுத்து முடிக்க போகிறீங்க. 12ஆம் இடம் அப்படின்றதே வந்து அயல் நாடு, ஃபாரின்,
அதுவும் 3ஆம் வீடுன்றதே ட்ராவல், காற்று ராசியில் தான் உட்காந்துருக்காரு. அதனால் ஃபாரின் எல்லாம் இண்டிகேட் பண்ணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் குரு கொண்டு வந்து சேர்ப்பார். யாரெல்லாம் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்து கடையை இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, 3ஆம் இடம் நண்பர்கள் தாங்க. அப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக, இல்லை ஏதோ ஒரு பேங்க் லோன் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக, இல்லை ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு அந்நிய செலாவணி பணம் உள்ள வந்து அதன் மூலமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த 2025வது வருடம் விஸ்வாச வருடம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ என்ன போகுது, பேங்க் லோன் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் போகும்போது வேணாம் போன்னு ரிஜெக்ட் பண்ண எல்லா பேங்கர்ஸும் என்ன பண்ண போகிறாங்க, இந்தான்னு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதீத வட்டியில் மாற்றிக்கொள்ளாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் இண்டிகேட்டர்னால கொஞ்சம் அதீத வட்டியில் மாட்டிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்தே ஆக வேண்டிய ராசியாக கடகராசிக்காரர்கள். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு டேக்கர் சர்ஜரிலாம் பண்ணிட்டு வர மாதிரியான சூழல்லாம் கிரியேட் பண்ணி விட்ரும். ஒரு நாள் போய் அட்மிட் பண்ணிட்டு வர மாதிரியான சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அழகாகணுன்றதுக்காண்டியாவது போயிட்டு ஏதாவது ஒரு லேசர் சர்ஜரி பண்ணுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. நிறைய பேருக்கு துணை அல்லது துணைவியார் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையும் கொஞ்சம் கவனமும் தேவைப்படக்கூட ராசியாகத்தான் இருக்குது. மேபி உங்களுடைய தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நடராஸ்கோப் ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியான தசா புத்திகள் நடந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் கடகராசிக்காரர்கள் 8ஆம் இடத்து ராகுவை பற்றியும் 2ஆம் இடத்து கேதுவை பற்றியும் கொஞ்சம் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதர்வைஸ் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குரு கொடுக்க போகிறாருன்ற நம்பிக்கையோடையே நாம் இந்த 2025வது வருடத்தை அழகாக கடந்து விடலாம். ஓகே, என்ன வழிபாட்டின் மூலமாக இதை நான் இன்னுமே சூப்பராக பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு வழிபாடு தான் பண்ணணுமா, பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு 3 தடவை கோவிலை சுற்றிட்டு வாங்க. என்ன மேடம் அப்படின்னா, காலார நடக்கல் 12ஆம் இடமே நடைதாங்க. அந்த இடத்துல வந்து 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதி போய் பாக்கிய இடத்துல போய் சனி உட்கார போகிறாரு. 10ஆவதுக்கு புதன் அங்கே இருக்கார். ஸ்டார்ட் ஆகும்போது சுக்கிரனும் உட்காந்து இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதியும் உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டு அதிபதியும் உட்காந்துருக்கிறாரு, சனியும் போய் உட்காந்துருக்காரு. அப்படின்ற போது நம்மளுக்கு காசும் வேணும்ல. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பள்ளி கொண்ட பெருமாளாகிய ஸ்ரீரங்கனை போய் பார்த்துட்டு 3 தடவை அந்த கோவிலை சுற்றி நடந்து வந்தீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு சரியான ஒரு வேலன்த்தை உங்களுக்கு கொடுக்கும். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்ற தெளிவு அந்த இடத்துல கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக உங்களுக்கு ஒரு சிந்தை தெளிவு அப்படின்றது நிகழ்வதற்கான நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறி காரிய வெற்றி கிடைப்பதற்கான காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, என்ன கலர் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். நிறைய செக்குடு போட்ட ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பெண்களாக இருக்கிற விஷயத்தில் பிங்க் கலர்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். உங்களுக்கான லக்கி நம்பர் அந்த 5 அப்படின்றது இருக்க போது அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த லக்கை கொண்டு வந்து கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கடகத்தினுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாட்களாகவே அமையட்டும்.